அனைவருக்கும் வணக்கம். ஜிஎம்டி வேலன் அகாடமில இருந்து தினம் ஒரு தகவல் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? நம்மளோட அகாடமில இந்த தினம் ஒரு தகவல் அப்படின்னு சொல்லக்கூடியது டெய்லி ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் எடுத்து அதை பத்தி டீடைல்டா அனலைஸ் பண்ணி அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி இதுல எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்க போறோம். இது குரூப் 1, 2, 2A அண்ட் ஆஸ் வெல் அஸ் குரூப் 4 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனா இருக்க போகுது. இந்த ஒரு தினம் ஒரு தகவலை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். டெய்லி ஈவினிங் 8:30க்கு உங்களுக்கு இந்த தினம் ஒரு தகவல் அப்லோட் ஆகும். அண்ட் ஆல்சோ நம்மளோட அகாடமில டிஎன்பிஎஸ்சி, டிஎன் டெட், டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. Admissions are open now. If you want to join, then you can contact the number given here. கீழே நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். Every day is an opportunity, use it wisely அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கைகளில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிகச்சிறந்த வாய்ப்பா அமையப்படக்கூடியது. நம்மளோட வாழ்க்கையை எப்பயுமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிபிலிட்டிஸை தேடிக்கிட்டே இருக்கோமே ஒழிய அந்த பாசிபிலிட்டிய ஒரு ரியாலிட்டியா மாத்துறதுக்கான ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நிறைய பேர் போடுறது இல்லை. நம்ம ரியாலிட்டியா மாத்துறோம். நம்மளோட வெற்றியை நோக்கி நம்ம ஓட போறது இல்லை, நம்மளுடைய வெற்றியை சாத்தியப்படுத்துவதற்காக உழைக்க போறோம். சரிங்களா? கடினமா உழைக்க ஆரம்பிங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். அண்ட் ஆல்சோ எவ்ரி டே இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நம்மளோட தினம் ஒரு தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது உங்களுக்கு பைலிங்குவல்ல தான் இருக்க போகுது. இங்கிலீஷ் ஆர் தமிழ் மீடியம் தட் டசன்ட் மேட்டர், ரெண்டு பேருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. 1956ல இந்தியாவை பொறுத்தளவு முழுமையாக மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அப்படி பிரிக்கப்படும் பொழுது 14 மாநிலங்களும் 6 யூனியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க. இப்ப நம்மளோட நாட்டுல எத்தனை மாநிலங்கள், எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு தெரியுங்களா? கீழே கமெண்ட் சாட் பாக்ஸ்ல வந்து நீங்க சொல்லலாம். கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல நீங்க ஆன்சர் சொல்லலாம். எஸ், 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. பட் தொடக்கத்துல வெறும் 14 மாநிலங்களாகவே இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றிய முழுமையான தகவல்கள் பார்க்க போறோம். உங்களுடைய தினம் ஒரு தகவல், இது 2ஆம் நாள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் 79 days ஆர் ரிமைனிங். எக்ஸாம் நடக்கிறதுக்கே 79 நாட்கள் தான் இருக்கு. கூடிய விரைவில் வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ப்ரிப்பேராக உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க டிலே பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் இட் நவ். ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு நமக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. 79 நாட்கள் குரூப் 1 எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடியது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதற்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும்னா கண்டிப்பா இந்த 80 நாட்கள்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். முழுமையாக இந்த 80 நாட்கள்லயும் நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த டேஸை ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்டடீஸ்ல மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெற்றி பெறணும் அப்படின்னா ரூம் அடைச்சு வந்து வெளியவே ஏறாம புக்கு மட்டுமே என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி படிக்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பேஸ்க்குள்ள ஒரு தவக்காலம் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய டாஸ்கா எடுத்துட்டு சேலஞ்ச் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா குரூப் 1 பெரிய விஷயம் இல்லை, உங்களால அதை கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஒரே விஷயம், நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா படிக்கணும். ஜஸ்ட் சிம்பிளா மெமரைஸ் பண்ணக்கூடாது. எந்த மாதிரி கேள்விகள் வரும் தெரிஞ்சு படிக்கணும். அதற்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியதான் நம்மளுடைய தினம் ஒரு தகவல். ஆல்சோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த ஒரு ப்ரிப்பரேஷனை கொண்டு போகலாம், இதை எப்படி எல்லாம் வந்து நம்ம சிறந்த முறையில் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸோ இல்ல ஒரு கம்பேனியனோ தேவைப்படுது அப்படின்னா அதுக்காக நம்ம அகாடமில இருந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷன் குரூப் 1 படி ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம். கண்டிப்பா படிக்கக்கூடிய காலகட்டம், படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன் அது இருக்க போகுது. அதாவது இது ரிவிஷன் கிளாஸஸா இருக்க போகுது. ஒரு 70 நாட்கள் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸா நம்ம இதை பண்ண போறோம். லைவ் ரிவிஷன் கிளாஸஸ், நம்மளோட ஃபேக்கல்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள், ஸ்ட்ரக்சர் டைம் டேபிள் உங்களுக்கு கொடுத்து அந்த டைம் டேபிள் படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நடக்க போகுது. ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் சொல்லிட்டு 2 டைமிங்கும் உங்களுக்கு இந்த ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது லைவ் செஷனா நடக்கும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கொஸ்டின் சொல்லிட்டு கொண்டு போவாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் முக்கியமான பகுதிகள், முக்கியமான கான்செப்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணப்படும். இது உங்களுக்கு பெரிய அளவுல உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஃபைனல் மினிட் ப்ரிப்பரேஷன் சொல்லக்கூடியது குரூப் 1க்கு இது கம்ப்ளீட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டான ஒரு கோச்சிங். சரிங்களா? if you want to join this buddy study program, please contact the number given here. சரிங்களா?
அண்ட் அதே மாதிரி குரூப் 2 2A கிளாஸஸை பொறுத்தளவு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் டிஎன் டெட் அண்ட் டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் 12,500 அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட ஃபீயா இருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு இதுல புத்தகங்கள் கிடைச்சிரும், ஆன்லைன் கிளாஸ் கிடைச்சிரும், டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கிடைச்சிரும். அண்ட் யூ வில் கெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்லெட், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புக்லெட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குரூப் 2 2A அண்ட் 4 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஒரு ப்ராப்பரான டைமிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு டைமிங். ஏன்னா உங்களுக்கும் ஒரு 120 இருந்து 150 நாட்களுக்குள்ள பரீட்சை வர போகுது. இஃப் யூ ஆர் பிளானிங் டு ப்ரிப்பேர் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் வி ஆர் ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல் டு அவர் அகாடமி. நம்மளோட அகாடமில ஜாயின் பண்றதுக்கு கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆர் மெசேஜ் பண்ணுங்க. ஷுவர்லி யூ கேன் ஜாயின் இமிடியட்லி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 4க்கான கிளாஸஸ் எப்பயுமே பைலிங்குவல். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் நடக்கும். தமிழ் மட்டும் தனி பேட்சாவும் நடக்கக்கூடியது, இங்கிலீஷ் மட்டும் தனி பேட்சாவும் நடக்கும். இதுல ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷும் வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 12,500 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் கம்மிங் பேக் டு த டாபிக் குள்ள போயிடலாங்களா? மொழிவாரி மறுசீரமைப்பு. 1956 மொழிவாரியாக மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டது. சரி, அப்ப 1947 எப்படி இருந்தது இந்தியா? ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அதை பத்தின டீடைல்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ டே 1 வீடியோல நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டே டியூன் அண்ட் செக் தட் ஆல்சோ. ஆனா கமிங் டு திஸ் டாபிக், மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு ஒவ்வொரு லாங்குவேஜ் பேஸ்டா ஸ்டேட்ஸ் உருவான முதல் கட்டம். இந்தியால முதல் முறையா மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிங்க, லிங்குவிஸ்டிக் பேஸ்ல பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் சுதந்திரத்தின் போதே எழுந்தது. 1947 இருந்தே கோரிக்கைகள், பலத்த கோரிக்கைகள் எழுந்தது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலமும் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்களை கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள் மதராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல மெட்ராஸ் ஸ்டேட்னு சொல்லக்கூடியது. அதோட பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய பகுதியாக அது இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய பகுதியில இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப டாமினண்டா இருந்தது. தெலுங்கு லாங்குவேஜ் அண்ட் கன்னட லாங்குவேஜ் பீப்புளுக்கு நிறைய வந்து ப்ரொடாமினண்டா எந்த ஒரு மெஷர்ஸும் செய்யப்படல. ஸோ இந்த ஒரு வேரியேஷனை பார்த்த மக்கள் போராட்டங்களை ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு மொழிவாரியா மாநிலங்கள் பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கைகள் எழுது. 1948 இருந்தே இந்த மொழிவாரி கோரிக்கைகள் வலுப்பெற ஆரம்பிச்சது. ஃபைனலா 1953 கவர்மெண்ட் அந்த கோரிக்கைகளை ஏற்று 1956 ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க. அந்த சட்டம் மூலமாக அனைத்து நிலப்பகுதிகளும் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டு மாநிலங்களாக, யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டது. ஸோ 1947 பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸா இருந்தது. பிற்பாடு இந்த ஒரு சட்டத்திற்கு பிறகுதான் மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரியா மாறுச்சு. இடைப்பட்ட காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்துல 17 மாகாணங்கள், 565க்கும் மேற்பட்ட சுதேச அரசுகள் இருந்ததா சொல்றாங்க. அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்ததா சொல்லப்படுது. அவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு 4 செட் ஆஃப் ஸ்டேட்ஸை வந்து உருவாக்குனாங்க. அது என்ன மாதிரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல 4 லிஸ்டிங் பண்ணியிருக்காங்கன்றத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதோட கண்டினியூசேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. ஸோ அந்த மாதிரி 4 ஸ்டேட்டை கேட்டகரைஸ் பண்ணா கூட மக்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழி வாரியா பிரிங்க. மொழி வாரியா பிரித்தால் மட்டுமே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை எழ ஆரம்பிக்குது. காரணம், சோ ஒரு இடத்துல ஒருத்தவங்க மெஜாரிட்டி லாங்குவேஜ் பேஸ்டா இருக்கும் பொழுது மற்றவர்களோட லாங்குவேஜுக்கு ரொம்ப ஒரு ரெகக்னிஷன் எல்லாம் கிடைக்காது இல்லைங்களா? சோ அந்த ஒரு ரீசன்றனால என்ன பண்றாங்க அப்படின்னா, கோரிக்கைகள் வலுப்பெற ஆரம்பிக்குது. 1948 இருந்தே அதுக்காக கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் கமிஷன் மொழிவாரி மறுசீரமைப்பு குழு அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல் குழு எஸ்கே தாருன்னு சொல்லக்கூடிய இவருடைய தலைமையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. அவர் யாருன்னா ஒரு நீதிபதி, சரிங்களா? சோ அவரு கீழே வந்து என்ன ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த ஒரு தார் கமிஷன் சொல்லக்கூடியதை ஏற்படுத்துறாங்க. ஜூன் 1948 ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஒரு கமிஷன் சொல்லக்கூடியது கம்ப்ளீட்டா மொழிவாரியாகலாம் மாநிலம் பிரிக்க கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் யூனிஃபையே பண்ணிருக்கோம். பல மாநிலங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அதுவே பெரிய ஒரு போராட்டம். இதையும் தாண்டி மொழிவாரியாக பிரிச்சிங்கன்னா இது பிரிவினை மாதிரி மாறிடும். அதனால வேண்டாம் சொல்லிடுறாரு. So they favored reorganization strictly on administrative convenience, financial viability and geographical contiguity அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டினியூட்டின்னு சொல்லக்கூடியதை வந்து குறிப்பிடுகிறார்கள். சோ இப்படி இருக்கும் பொழுது நிர்வாக வசதிக்காக மட்டும் பிரிங்க,
மொழிவாரியாகலாம் பிரிக்க கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ ரிஜெக்டட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். மொழிவாரிய வந்து ரிஜெக்ட் பண்ண ஒரு கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஜேவிபி குழு 1948ல ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சித்தராமையா. ஸோ இந்த 3 பேரும் இணைந்து உருவாக்கிய ஒரு குழு தான் இந்த ஒரு ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. டிசம்பர் 1948ல உருவாக்குறாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி இந்த இஷ்யூவை ரீகன்சிடர் பண்ணி இந்த 3 பேரையும் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்றாங்க. இவங்களோட ரெக்கமெண்டேஷனும் என்னவா இருக்கு அப்படின்னா, கிடையாது, மொழிவாரியாக நம்ம பிரிக்க போறதே கிடையாது, ஆல்ரெடி ஒரு பார்ட்டிஷன் நடந்துருச்சு, இன்னொரு ஒரு பார்ட்டிஷன் வேணாம், இது மறுபடியும் ஒரு பிரிவினையை தூண்டுன்னு சொல்லிட்டு இவங்களும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பட் மக்களோட போராட்டம் எங்கேயுமே நிக்கல. அதோட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் எப்ப நடந்தது, எக்ஸ்ட்ரீம் ஒரு எக்ஸ்டென்ட்க்கு எப்ப போனதுன்னு பாத்தீங்கன்னா 1953ல ஆந்திரால பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. தனி மாநில கோரிக்கை இந்தியா முழுக்க இருந்தாலும் ஆந்திரால ரொம்ப தீவிரமாவே நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது சென்னைன்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ்ல இருந்து தனியாக பிரித்து எங்களுக்கு ஒரு ஆந்திர மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வலுப்பெறுது. அந்த போராட்டத்துல பொட்டி ஸ்ரீராமலு உண்ணாவிரதத்தை தொடங்குறாரு. 19 அக்டோபர் 1952 அன்று தொடங்கிய இந்த ஒரு உண்ணாவிரதம் கிட்டத்தட்ட அவர் இறக்கும் வரை தொடங்கியது, கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 56 நாட்கள் கழித்து 15 டிசம்பர் 1952ல அவர் உயிரிழந்து விடுகிறார். 1953ல ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதே நடக்குது. பெரிய கலவரங்கள் மற்றும் அதே மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்டால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு கலவரங்கள் நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்தியன் கவர்மெண்ட் இம்மிடியேட்டா என்ன பண்றாங்கன்னா 1 அக்டோபர் 1953ல ஆந்திராவை மொழிவாரியா முதல் மாநிலமா நாங்க அறிவிச்சிடுறோம். ஆந்திரா ஸ்டேட், ஆந்திர பிரதேசம் கிடையாது, ஆந்திரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டை நாங்க அறிவிக்கிறோம். அக்டோபர் 1, 1953ல இது முதல் மொழிவாரி மாநிலமா உருவாக்கப்படுது. பேஸ்ட் ஆன் அ லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் டைம் a state was created in India. ஓகேங்களா? சோ முதல் முறை ஒரு ஸ்டேட் மொழிவாரியா வந்து பிரிக்கப்பட்டது ஆந்திரா தான். காரணம் பொட்டி ஸ்ரீராமுலுவோட தியாகம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கும் பொழுது 1953ல இதை பிரித்த உடனேயே மற்ற மாநிலங்கள்லயும் கண்டிப்பா அதே போராட்டம் வெடிக்கும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு கமிஷனும் அப்பாயிண்ட் பண்றாங்க. 1953ல ஒரு கமிஷனும் அப்பாயிண்ட் பண்ணி அனைத்து மாநிலங்களையும் மொழிவாரியாக பிரித்தார்கள். சோ அதை பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆந்திரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் 1953ல உருவாச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி அவங்க ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மாநில மறுசீரமைப்பு குழு. இந்த ஒரு குழு என்ன பண்றாங்க அப்படின்னா ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை 1956ல நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு சட்டம் பாஸ் பண்ண பிறகு தெலுங்கானா பகுதிகள், அதாவது ஏற்கனவே மைசூர் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டோட இணைந்திருந்தது, ஹைதராபாத் ஸ்டேட் மைசூர் ஸ்டேட்லாம் சொல்லுவாங்க, அந்த ஹைதராபாத் ஸ்டேட்டோட பகுதிகள் இணைந்து ஆந்திர மாநிலம் ஒரு சிங்கிள் மாநிலமா ஆந்திர பிரதேசமாக உருவானது. ஆந்திர ஸ்டேட்னு சொல்லக்கூடியது ஆந்திர பிரதேசமா 1 நவம்பர் 1956ல இருந்து தான் அழைக்கப்பட்டது. ஹைதராபாத் அதோட கேபிட்டலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆந்திரா ஸ்டேட் 1953ல, அப்புறம் ஆந்திர பிரதேசம். இப்ப மறுபடியும் 2014ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து தெலுங்கானா மற்றும் ஆந்திராவா வந்து பிரிச்சுட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்குள்ள நிறைய வந்து டிஃபரன்சஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஆந்திராலேயே வந்துட்டு இரு பிரிவுகள் இருப்பாங்க, அதனால அது 2 தனி ஸ்டேட்டா பிரிங்கன்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பிரித்து விட்டார்கள் அப்படின்னே சொல்லலாம். 2014ல இது நடந்தது. இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் கண்டிப்பா கேள்விகள்ல திரும்ப திரும்ப கேட்பாங்க. முதல்ல 2 ஆணையங்கள் இருந்துச்சு இல்லைங்களா? தார் கமிஷன், ஜேவிபி கமிட்டி, 2 பேருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லா சைடும் கலவரம் நடக்குது, வேற வழியே கிடையாது. இவங்க மொழி வாரியா பிரிச்சுதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள நுழைந்த பிறகு எஸ்ஆர்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் ஆர்கனைசேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த ஒரு கமிஷன் ஃபாசில் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதிக்கு கீழே ஏற்படுத்தப்பட்டது. டிசம்பர் 1953ல ஃபாசில் அலி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு கீழே ஏற்படுத்தப்பட்ட இந்த கமிஷன் மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கலாமான்னு சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஸோ டிசம்பர் 1953ல உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து அவர்கள் 1955 வரை, செப்டம்பர் 1955 வரை அவர்களுடைய ஆராய்ச்சிகள் மற்றும் படிப்பினைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டு சூழ்நிலைகளை வந்து அறிஞ்சிட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க.
இந்த ஒரு டீம்ல இருக்கக்கூடிய மற்ற இருவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா KM பணிக்கர் அண்ட் HN குன்ஷ்ரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 3 பேர் இருந்திருக்காங்க. ஃபைசல் அலி, பணிக்கர் மற்றும் குன்ஷ்ரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சோ இவர்கள் மூவரும் இணைந்து சப்மிட் பண்ண இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமா தான் இந்தியாவே மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி எல்லா மாநிலங்களும் ABCDன்னு சொல்லி 4 கேட்டகரியா பிரிச்சிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டு 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகள், அடிப்படை பிரிவுகள், நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் பேட்டர்னை வந்து கொண்டு வராங்க முதல் முறை 1956ல. சோ இந்த ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட வந்து 1955ல தான் ரிப்போர்ட்டே சப்மிட் ஆகுது. சரிங்களா? ஃபாசில் அலி, KM பணிக்கர், HM குன்ஷ்ரு அவங்களோட ரிப்போர்ட்டை 1955ல சப்மிட் பண்றாங்க. நேஷன் வைட் ஸ்டடி நடந்தது. அதே மாதிரி லாங்குவேஜ், யூனிட்டி, எக்கானமி, ஒற்றுமை, மொழி, பொருளாதாரம் அடிப்படையில இந்த பிரிவுகள் இருக்க போதுன்னு சொல்றாங்க. ஒரே மொழி ஒரே நாடு அப்படின்ற கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லா மொழிக்கும் சமத்துவம் கொடுக்கப்பட வேணும் அப்படின்றது இந்த ஒரு ரிப்போர்ட்டோட முக்கியத்துவமான கொள்கையா இருந்தது. அண்ட் ஆல்சோ இதோட ரிசல்ட்னு சொல்லும் பொழுது 1956ல இது ஒரு சட்டமாக மாற்றப்பட்டு இந்தியாவை மறுசீரமைக்கப்பட்டது. சோ அப்படி இந்த சட்டம் நாடாளுமன்றத்துல என்னைக்கு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 31, 1956ல. தேதிகள் ரொம்ப முக்கியம். நவம்பர் 1, 1956ல நடைமுறைக்கு வந்தது. இதே தேதி தான் ஆந்திராவும் வந்து பிரிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. சோ ஆகஸ்ட்ல இருந்து நவம்பருக்குள்ள அவர்கள் அந்த பார்டர், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான பார்டர், அந்த லென்த்தினஸ், ஏரியா, இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்றாங்க. நவம்பர் 1, 1956ல இது அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்ததா சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ லிங்குவிஸ்டிக் பேசிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் மொழிவாரியாக 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்படுது. சரிங்களா? ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு இது. ஏன்னா அதுக்கப்புறம் அப்படி பிரிக்கப்பட்ட அந்த மாநிலங்கள் அதுக்கப்புறம் நிறைய பிரிவினைகளுக்கு உள்ளாகி இப்ப 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரியா இருக்குது. சோ அந்த 14 ஸ்டேட்டும் அதே மாதிரி 6 யூனியன் டெரிட்டரியும் சொல்லக்கூடியது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேஷ், அசாம், பீகார், பாம்பே, ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் சொல்லக்கூடியது. மெட்ராஸ் மற்றும் மைசூர் அதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு, கர்நாடகா பிற்கால கட்டத்துல பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 6 யூனியன் டெரிட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸா இருந்தது. ஹிமாச்சல் பிரதேஷ், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், லக்கத்தீவு அண்ட் மினிக்காய் தீவுகள், மணிப்பூர், திரிபுரா, இதெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸா உருவாக்கப்பட்டது. பிற்கால கட்டத்துல நிறைய ஸ்டேட்ஸா மாறிடுச்சு. ஸோ 1960 அதுக்கடுத்து என்னெல்லாம் உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டேட் இருக்கிறதுலே பெரிய ஸ்டேட்டா இருந்தது. அதை பிரித்து குஜராத், மகாராஷ்டிராவா உருவாக்குறாங்க. எந்த வருடம்? 1960ல 15வது மாநிலமாக குஜராத் தான் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு நாகாலாந்து, அசாம்ல இருந்து ஒரு பகுதி பிரித்தெடுக்கப்பட்டு அது நாகாலாண்டுன்னு சொல்லி மாற்றப்படுது. தனியா இன்னொரு ஸ்டேட் உருவாகுது 1963ல. சரிங்களா? 1966ல பஞ்சாப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடக்குது. காரணம் பஞ்சாபி மொழி பேசக்கூடியவர்களுக்கும் ஹிந்தி மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இருந்த பிரிவினை. சோ அப்படி இருக்கும் பொழுது பஞ்சாபை மறுபடியும் வந்து ரீஆர்கனைஸ் பண்றாங்க. ரீஆர்கனைசேஷன் ஹேப்பன்ட் அகைன். சரிங்களா? மறுசீரமைப்பு மறுபடியும் நடக்குது. 1966ல மொழி அடிப்படையில மறுபடியும் பஞ்சாப் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுது. பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ்னு சொல்லக்கூடியது. இதுல பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் சண்டிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதாவது ஒரு நகரம், அது வந்து யூனியன் டெரிட்டரியா இருக்கு. இவங்க 2 பேருக்கும் காமன் கேபிட்டலாவும் இருக்கு. சரிங்களா? இந்த ஒரு கேபிட்டல் மட்டும்தான் 2 ஸ்டேட்டுக்கு கேபிட்டலா இருக்கக்கூடியது, சண்டிகர். ஓகேங்களா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஸ்டேட்டுக்குமே கேபிட்டல். தனிப்பட்டு சொல்லணும்னா இது ஒரு யூனியன் டெரிட்டரியும் கூட. அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனி மாநிலமா மாறுது. அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், 1972 அப்படின்னு சொல்லும் பொழுது நார்த் ஈஸ்ட கம்ப்ளீட்டா மாற்றி அமைக்கிறார்கள். சோ அசாமுக்கு மேல ஈஸ்ட் ஃப்ரான்டையர் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, NEFA அப்படின்னு இருந்ததா அருணாச்சல பிரதேசமாகவும், அதே மாதிரி அசாம், நாகாலாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகள் இருந்ததை ரெகக்னைஸ் பண்ணியும், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம் சொல்லக்கூடியது ஒரு ஸ்டேட்ஸாவும் ரெகக்னைஸ் பண்ணி இன்கார்பரேட் பண்றாங்க. சரிங்களா? சோ 1975ல தான் சிக்கிம் இந்தியாவோடு முழுமையாக இணைந்தது. மக்களோட அனுமதியோட ஒரு பிளெபிசைட், அதாவது பொது வாக்கெடுப்பு மூலமா முழுமையாக இணைந்ததுன்னு சொல்லுவாங்க.
சோ 2000 ஆண்டு 3 ஸ்டேட் முழுமையாக உருவாக்கப்பட்டது. 2000ல மத்திய பிரதேசம் அப்படின்றதுல இருந்து சத்தீஸ்கர் உருவாக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்துல இருந்து உத்தரகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலமும், பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட்னு சொல்லக்கூடிய மாநிலமும் தனியாக பிரிக்கப்பட்டன. சோ 3 ஸ்டேட்ஸ் ஒரே வருஷத்துல வந்து உருவாக்குனது இந்த ஸ்டேட் தான். இதுல மத்திய பிரதேசத்துல இருந்து உருவாக்கப்பட்ட சத்தீஸ்கர் 1 நவம்பர் 2000ல உருவாக்கப்பட்டது. உத்தரகண்ட் 9 நவம்பர்ல உருவாக்கப்பட்டது. பீகார்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 15 நவம்பர்ல உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த புது ஸ்டேட்டுக்கான ரீசன் எல்லாம் பாப்புலேஷன் அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்கல் ரீசன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக உருவாக்கப்பட்டது. 2014ல ஆந்திராக்குள்ளேயே நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்தது. எங்களை வந்து 2 மாநிலமா பிரிங்கன்னு சொல்லிட்டு தெலுங்கானா கோரிக்கை வலுத்தது. ஏன்னா அவர்களுக்குள்ளேயே மொழிவாரியாக தெலுங்கு லாங்குவேஜ் தான், பட் அவங்களுக்குள்ள வந்து கல்ச்சர் ரிலேட்டடா நிறைய டிஃபரன்சஸ் எல்லாம் இருந்தது. அதன் விளைவாக 2014ல தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் மறுபடியும் பிரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 2019ல ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்துல இருந்து யூனியன் டெரிட்டரியா மாறுச்சு. அதுவும் ஜம்மு காஷ்மீர் லடாக்னு சொல்லக்கூடிய யூனியன் டெரிட்டரியா மாற்றப்பட்டது. அந்த ஒரு காலகட்டத்துல நமக்கு 28 ஸ்டேட் மற்றும் 9 யூனியன் டெரிட்டரியா மாற்றப்பட்டது. 9 யூனியன் டெரிட்டரி கொஞ்சம் அதிகமா தெரியுது இல்லைங்களா? அதை ஈக்குவேட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? டயூ டாமன் தாதர் நாகர்ஹாவேலின்னு சொல்லக்கூடிய இந்த யூனியன் டெரிட்டரிய ஒன்றிணைத்து ஒரே யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. 2019ல ஜம்மு காஷ்மீரோட அந்த ஒரு மாடிஃபிகேஷனுக்கு அப்புறமா ரீசெண்டா நடந்த ஒரு ஸ்டேட் லெவல் மாடிஃபிகேஷன் எதுனா இது மட்டும்தான். தாத்ரா நாகர் ஹவேலியும் டாமன் டையூவும் இணைக்கப்பட்டது, மர்ஜிங் அப்படின்றது நடந்தது. 2020ல இருந்து இது எஃபெக்டுக்கு வந்ததா சொல்றாங்க. இப்போ 9 யூனியன் டெரிட்டரியில இருந்து நம்மகிட்ட இருக்கிறது எவ்வளவுதான்? 8 யூனியன் டெரிட்டரி தான். சரிங்களா? சோ இந்த மாதிரி 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரியா இருந்தது. 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரியா மாறுச்சு. சோ இந்த ஒரு சேஞ்ச் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு ஈவெண்டா வந்து கருதப்படக்கூடியது. ரொம்ப முக்கியமான தகவல்கள், கேள்விகள் அடிக்கடி கேட்கக்கூடிய இடம். சில கேள்விகள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்கலாம். Coming to the questions. Identify the correct statements about state reorganization in India. The State Reorganization Commission was set up in 1953 under Fazal Ali. So 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரியானது எதுன்றது கேட்க சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் 1953ல ஃபாசல் அலிக்கு கீழே ஏற்படுத்தப்பட்டது. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 14 ஸ்டேட்டையும் 6 யூனியன் டெரிட்டரியும் கிரியேட் பண்ணுச்சு. பொட்டி ஸ்ரீ ராமுலு டைட் ஆஃப்டர் அ ஃபாஸ்ட் டிமாண்டிங் அ செப்பரேட் ஆந்திரா ஸ்டேட். தனி ஸ்டேட்டுக்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். ஜார்க்கண்ட் பீகார்ல இருந்து நவம்பர் 2000ல பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சரியான விடை எதுவா இருக்கும்? கீழே 4 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட ஆன்சரை சொல்லலாம். எனி கெஸஸ்? Any guesses? Okay, so coming to this, 4மே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபாசிலிடியோட தலைமையில தான் வந்துட்டு இந்த ஒரு கமிஷன் இருந்தது. 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரி தான். ஆந்திரா ஸ்டேட்டுக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தார். நவம்பர் 2000ல தான் ஜார்க்கண்டும் உருவாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்ஷன் 1 ABCD சரியான ஒரு விடை. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் கிரியேட்டட் இன் இந்தியா. You can comment the answer in the chat box. எக்ஸாக்ட்லி ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ ஆந்திரா தான், ஆந்திரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் முதல்ல உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, 1948ல முதல்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் இருந்துச்சு இல்லைங்களா? Chairman of the first linguistic provinces committee. Who was appointed as the chairman? 1948ல் நியமிக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாகாணங்கள் ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்றது கேள்வி. Any guesses? ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன். எக்ஸாக்ட்லி ரைட், தார் கமிஷன் சொல்லக்கூடியது. சரிங்களா? SK தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தலைமை தாங்கி இருப்பாரு.
அடுத்த ஒரு கேள்வி, இது இங்கிலீஷ்ல இருக்கு கம்ப்ளீட்டா, பட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். சோ இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் பத்தி 4 ஸ்டேட்மெண்ட். ரீசெண்டா அடிக்கடி இந்த மாதிரி கேள்விகள் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேக்குறாங்க. கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் இன் 1953. கமிஷன் வாஸ் ஹெட்டட் பை ஜஸ்டிஸ் ஃபசல் அலி. State Reorganization Act enacted on 30th March 1954. இந்த ஒரு சட்டம் came into effect on 1st April 1956. இதுல எது சரியான விடை? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் சரியானது. எந்த ரெண்டு சரியான விடை? எனி கெஸ்ஸஸ் கீழே சாட் பாக்ஸ்ல நீங்க சொல்லலாம். ஸோ எக்ஸாக்ட்லி ஏ அண்ட் பி மட்டும் தான் சரியானது. நமக்கு நல்லாவே தெரியும் 1953ல ஏற்படுத்தினாங்க. ஜஸ்டிஸ் ஃபசல் அலி கீழே தான் ஏற்படுத்தப்பட்டதுன்னு. அதே மாதிரி எஃபெக்ட்டுக்கு வந்தது எப்பன்னா நவம்பர் 1ல தான் எஃபெக்ட்டுக்கு வந்தது. சரிங்களா? நவம்பர் 1, 1956. ஸோ ஏ கரெக்ட்னு நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் டி ஆப்ஷன் அப்படிங்கிறது தவறு. ஏ கண்டிப்பா இருக்கணும். அப்ப ஏ இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான், இதுவும் இதுவும். தென் பி ஆர் டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பி தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடையா அமையக்கூடியது. சரிங்களா? ஸோ இட் இஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை தி ஆன்சர். Now coming back to this, நம்மளோட ஜிஎம்டி வேலன் அகாடமில இந்த மாதிரி தினம் ஒரு தகவல் உங்களுக்கு அப்லோட் ஆக போகுது. டீடைல்டு கான்செப்ட் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் 20 to 30 minutes கிளாஸ் மாதிரி இருக்க போகுது. பெரிய அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட அகாடமில ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் லேர்னிங். அண்ட் ஆல்சோ ஸ்மால் ரிமைண்டர் அகைன், மிஷன் குரூப் 1 படி ஸ்டடி ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஸோ 26 ஜூன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ராப்பர் டைம் டேபிளோட உங்களுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸஸ் ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நடக்கும். லைவ் கிளாஸஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு கம்பேனியன் ஆகும், ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கம்பேனியன் ஆகும் இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்க போகுது. அண்ட் எஸ்பெஷலி வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ஸோ நான் கமிங் டு திஸ் ப்ராப்பர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது குரூப் 2, 2A அண்ட் 4க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நம்மளோட அகாடமில 12,500க்கு புக்ஸோட நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வழங்கிட்டு இருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் அகாடமி, இஃப் யூ லைக் அவர் கிளாஸஸ், கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க and you can join our academy soon. All the best to you all and thank you all. Your education today is your success tomorrow. So கல்வியில சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சிலர், அதில் கண்டிப்பா நீங்களும் இருப்பீங்க. சிறந்த வெற்றிகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.